நாளைக்கு தாவேகாவுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நாளைக்கு விஜய் தாவேகாவின் தலைமை அலுவலகத்தில் பேச போகிறாரு. விஜய் பேசுகிறாருன்னா, அது வழக்கமான தேர்தல் சார்ந்து இல்லை திமுக எதிர்ப்பு இந்த மாதிரி தானே பேசுவார். அது என்ன தாவேகாவுக்கு முக்கியமான நாள் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். நேற்று விஜய் தொடர்பான ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்துச்சு. அவரும் நடிகை த்ரிஷாவும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அதையொட்டி பல விவாதங்கள் எழுந்திருக்கு. தாவேகாவினரே ஒரு தரப்பு அதிருப்தியான மனநிலையில் இருப்பதாகவும் தெரியுது. இந்த சூழலை தான் நாளைக்கு பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் விஜய் பேச போறாருன்னு சொல்றாங்க. திடீர்னு ஏன் பேசணும், என்ன பேச போறாரு, அது ஒரு செய்தியாளர் சந்திப்பா இல்லை அண்மையில் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க போறாரா அப்படிங்கிறது பொதுப்படையான விஷயம் கிடையாது. நாளைக்கு மகளிர் தின விழாவாக தாவேகா ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் அனுசரிக்கப்பட்டாலும் நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கட்சியின் சார்பாக அஃபிஷியலாக ஒரு விமென்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் தான் தாவேகா தலைவர் விஜய் கலந்துக்க போகிறாரு. இப்போ சமீபத்தில் அவர் மீது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து அதற்கான ஒரு விளக்கத்தையும் அவர் அங்கே முன்வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவருடைய தனிப்பட்ட குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குறித்து பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல. பட் நேற்று வந்த வெளியான வீடியோ அப்படிங்கிறது தாவேகாவினர் மத்தியிலேயே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம வெளிப்படையாகவே பார்க்க முடியுது. பல இடங்களில் விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தவர்கள் கூட இப்போ சோசியல் மீடியாவில் அவருடைய நேற்றைய செயல்பாடு குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை வரும்னு சொல்லி இன்றைக்கி ட்விட்டரில் பார்க்கும்போது விஜய் ஆதரவு ஐடிக்களில் நிறைய பேர் விஜய் மிக விரைவில் சம்பந்தமாக ஒரு அறிக்கை வெளியிட போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம விசாரித்த வரைக்கும் கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, நாளைக்கு தாவேகாவின் பனையூர் ஆஃபீஸில் ஒரு விமென்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்க போது அதில் விஜயும் கலந்துக்கிறாரு. அந்த விழா அப்படிங்கிறது எப்படி இதுக்கு முன்னாடி இஃப்தார் விழா, கிறிஸ்துமஸ் விழாலாம் தாவேகா சார்பாக கொண்டாடி இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு விழாவாக இருக்க போகிறது. இதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில அளவிலான மகளிர் அணி நிர்வாகிகள், அதே போல் மாநிலம் முழுக்க மாவட்ட ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய மகளிர் அணி நிர்வாகிகளும் பங்கேற்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் விஜய் பேசுவார் இல்லையா, விஜய் பேசும்போது நாளைக்கு இப்போ சமீபத்தில் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். பதில் சொல்லாமல் அவர் பொதுவான விஷயங்களை பேசுகிறாரு, இல்லை பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகள் பற்றி மட்டும் பேசுகிறாரு அப்படின்னா அது பல பேருக்கு ஏற்புடையதாக இருக்காது. அவருடைய ஆதரவாளர்கள் தரப்புலேருந்தே அவர் உடச்சி உண்மையை பேசட்டும், விளக்கத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. அதனால் அதை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் இப்போ விஜயனுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது இந்த 2 வருஷத்தில் பார்க்கும்போது அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு தளம் அப்படிங்கிறது பெண்கள் மத்தியில் இருந்துச்சு. பெண்களுடைய ஆதரவுங்கிறது இளைய சமுதாயத்தில் மட்டும் இல்லாமல் வயதானவர்கள் கூட, ஒரு 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள், தாய்மார்கள் கூட விஜயோடைய அரசியல் வருகையை நிறைய பேர் வரவேற்று பேசியிருந்தாங்க. நிறைய பேருக்கு அவருக்கு ஓட்டு போடணுன்ற எண்ணம் இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ சமீபத்திய நிகழ்வுகளுக்கு பிறகு பெரிய அளவுக்கு மாறி இருக்கும், இல்லை அதில் ஒரு பெரிய டேமேஜ் இருக்கும் அப்படின்னு தாவேகாவினருக்கே ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அவ்வளோ எளிதாக கடந்து போக மாட்டாங்க. ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க விருப்பப்படி வாழ்கிறது அவங்களுடைய சுதந்திரமாக இருந்தாலும் கூட அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அவர் ஏற்கனவே ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கார், அந்த டிவோர்ஸ் பெட்டிஷனில் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இது எல்லாமே இன்னைக்கு பொதுவெளிக்கு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவர் கலந்து கொண்ட திருமண நிகழ்ச்சி, அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்னு இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு விஜய் அப்படிங்கிற தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இது நடந்திருந்ததுன்னா இதை யாரும் பேச போகிறதில்ல, விமர்சிக்க போகிறதில்ல. ஆல்ரெடி அவர் ஒரு நடிகனாக இருக்கார், ஒரு நடிகர், பாப்புலரான ஆக்டராக இருக்கிறதுனால அதை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சக்தியாகவும் அவர் உருவாகியிருக்கார். அவருடைய கட்சியை 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்தி இந்த தேர்தலில் சந்திக்க போகிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கார். அதனால் அவர் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு அதை பற்றி எல்லாரும் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சிகள் விமர்சிப்பதோ இல்லை விஜயை பிடிக்காதவங்க விமர்சிப்பதோ வேற, விஜயை ஆதரிப்பவர்கள், இந்த தேர்தலில் விஜய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவரை கடுமையாக விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. அவருடைய செயல்பாடுகளை எதோடையும் ஒப்பிட்டு நியாயப்படுத்த முடியாது. அவர் தன்னிலை விளக்கம் அளித்து அவருடைய முடிவு என்ன, அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிடணும். இதை ஒரு கட்ஸ்ன்னு சொல்கிறதோ, விஜய் தைரியமானவர், துணிச்சலானவர், பாருங்கள் இதை பண்ணிட்டாருன்னு சொல்கிறதோ ஏற்புடையதாக இருக்குமான்ற கேள்வியை அவருடைய ஆதரவாளர்களை இன்றைக்கி முன்வைக்கிறாங்க. அதனால் மகளிர் தின விழாவில் வைத்து, விமென்ஸ் டே செலிப்ரேஷனில் வைத்து விஜய் இது குறித்து நேரடியாக இதை பேச போகிறாரா அப்படின்றது தெரியல, அதை பேசுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் தன்னுடைய நிலைப்பாடு என்ன, சமீபத்திய குற்றச்சாட்டுகள், கான்ட்ரவர்சிஸ் பற்றி ஒரு விளக்கம் அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் மீது அரசியல் ரீதியாக இது வரைக்கும் வைக்கப்பட்ட எல்லா விமர்சனங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பதில் சொல்லியிருக்காரு.
சொல்லப்போனால் இப்போ ஒரு மேடையில் பேசுகிறாரு, அவர் பேசக்கூடிய பேச்சில் குறைபாடுகள் இருக்குது, அவர் சொன்ன திட்டங்களில் குறைபாடுகள் இருக்குது, இல்லை அவர் வந்து பனையூர் விட்டு வெளியில் வரவே மாட்டேங்கிறார், இப்படி அவர் மேலே என்னென்ன விமர்சனங்கள் கடந்த காலங்களில் இருந்துச்சோ அதெல்லாம் அதிகபட்சம் அடுத்த மீட்டிங்கில் அவர் அதை பற்றி பேசியிருக்காரு. விஜயோடைய அரசியல் பயணம் எடுத்துக்கிட்டு இந்த 2 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா கரூரில் நடந்த துயர சம்பவம் அது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்துச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் எல்லோரும் மனசுலையுமே ஏற்படுத்துச்சு. அதை பற்றியும் அவர் வந்து பெரிய அளவுக்கு பேசலை. ஆனால் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் மீது பழி போடப்பட்டது அப்படிங்கிறத சில இடங்களில் பேசினார். அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் நடந்த மீட்டிங் தான் நம்ம பார்த்தோம் தஞ்சாவூரில். அதை பற்றி அவர் நேரடியாக எங்கேயும் பேசலை. அதை அவர் பேசுவார்னு யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய விஷயம். இன்னொரு சப்ஜுடிஸாக இருக்குது, நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறதுனால அதை பற்றி அவர் பேச மாட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் இப்போது நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அவர் சம்மந்தப்பட்டது தான், அவர் எடுத்த முடிவு தான். அவர் வந்து இந்த விஷயம் வெளியில் எப்படி போகுன்றது அவருக்கு நல்லா தெரியும். இன்னொன்று, இந்த வீடியோ வந்து ஒரு பிஆர்ஓ மூலமாக வெளியே வருது. அந்த பிஆர்ஓ வெளியிடுறாரு அப்படின்னா சினிமா பிஆர்ஓக்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நடிகர்களுடைய இமேஜை பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குமே தவிர, அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அதை அவங்க பண்ணவே மாட்டாங்க. அதுவும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகை சம்மந்தம் இல்லாமல் வெளியிட வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த சினிமா துறை எப்படி இயங்குது, அவங்களுடைய பிஆர் எப்படி இருக்குன்றதெல்லாம் நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு பிஆர்ஓ இதை வெளியிடுறாரு அப்படின்னா சம்மந்தப்பட்டவர்களுடைய ஒப்புதலோடு தான் வெளியிட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ண நினச்சி தான் அந்த வீடியோவை வெளியிட சொல்லியிருப்பார் அப்படின்னே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக விஜய் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்துவார். ஏன்னா அவர் வந்து பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளம் இருந்த ஒரு நடிகராக இருந்திருக்கிறாரு. அதே போல் அரசியலுக்கு வந்த பிறகும் நிறைய பப்ளிக் ஒப்பீனியன் வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய சர்வேஸ் வந்துச்சு. அது எல்லாமே வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவு பெண்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொன்னதை நம்ம கவனிச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இது குறித்த விளக்கம் அவர் தரப்பிலிருந்து வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. நாளைக்கு மகளிர் தின விழாவில் அவர் பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க. இல்லைனா அது ட்ரால் மெட்டீரியலாகவும் மாறும் இல்லையா? நீங்கள் வந்து பெண்களுடைய பாதுகாப்பு குறித்தெல்லாம் பேசுனீங்க, இன்றைக்கி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அதை பற்றி பேசுவார்னு சொல்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.